கண்ணதாசன் பாடல்கள் பற்றிய ஒரு இனிய கலந்துரையாடல் தர வருகிறார்கள் லவன் குசன் சொல்லின் செல்வர்கள். இவர்களுக்கு அரங்கம் நிறைந்த ஒரு கரகோஷத்துடன் அவர்களை வரவேற்போம். வாங்க சார். காலமலை ஆலியிலும் காற்று வெளி ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கம்பன் மகனாக நான் மாற வேண்டும், கன்னி தமிழாலே உனைப்பாட வேண்டும் என்று கவியரசர் கண்ணதாசனின் கூற்றினை முன்வைத்து இங்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் வணங்கி மகிழ்கிறேன். பிறப்பால் தொடரும் உறவுகள் அல்லாமல் பிணைப்பால் தொடரும் உறவுகளே உன்னதமானவை. தாயை வணங்கு, தந்தையை தொழு. தாயில் சிறந்ததொரும் கோயிலும் இல்லை. கோயில் சென்று கிடைக்கும் புண்ணியத்தை விட தாயை வணங்கி கிடைப்பது பெரும் புண்ணியம் என்று தமிழ் தாய் பெற்றெடுத்த தவ புதல்வனான கவியரசு கண்ணதாசனின் கூற்றினை முன்வைத்து இங்கு வந்திருக்கும் அனைத்து ஆன்றோர் சான்றோர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறோம். சிறப்பு குசன், இன்று கவியரசர் கண்ணதாசனின் 98வது பிறந்த நாள். அது மட்டுமல்ல, கவியரசர் கண்ணதாசன் விருது மற்றும் கவியரசர் கண்ணதாசன் தமிழ் சங்கத்தின் 33வது ஆண்டு விழா. அப்படிப்பட்ட இன்று நமக்கு பேச வாய்ப்பளித்த காவிரி மைந்தன் கண்ணதாசன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆம்லவன் 3 விழாவும் சேர்ந்து முத்தமிழ் விழாவாக எடுக்கும் இவ்விழாவாய் நாங்கள் இருவரும் பேசுகிறோம் என்பதில் என் மனம் மகிழ்ச்சியில் மத்தளமிடுகிறது, ஆனந்தத்தில் ஆர்ப்பரிக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சிறப்பு குசன், நம்முடைய கவியரசர் கண்ணதாசன் தன்னுடைய பாடல் வரிகள் மூலம் மக்கள் மனதில் இடம் பிடித்ததோடு மட்டுமில்லாமல் நம்மை போன்ற இளைய தலைமுறையினரின் மனதிலும் இடம் பிடித்துள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும். 8ஆம் வகுப்பு வரை படித்து எட்டாத உயரமடைந்த பட்டி தொட்டி எல்லாம் தன்னுடைய பாடல் வரிகளை எட்டிட வைத்தவர் தான் நம்முடைய கவியரசர் கண்ணதாசன். ஆம்லவன் அவர் கம்பரை அறிந்தார், கம்பரின் கவிகளை ருசித்தார். கம்பர் ராமாயணத்திலிருந்து தான் பாடல் எழுதும் சக்தியை பெற்றேன் என்று சொன்னார். வனவாசம் மனவாசம் மூலம் தன்னுடைய பலவீனங்களை ஒப்புக்கொண்டு உண்மையாக சுய வரலாறு எழுதிய மாமனிதர் இவர் என்ற பெருமையும் இவரையே சேரும். எத்தனை பரிமாணங்கள் அவரிடம்! கவிதைகள், கதைகள், நாவல்கள், கட்டுரைகள், பாடல்கள் என்று அவர் தொடாத துறையே இல்லை. அனைத்திலும் அவர் தனித்துவத்தை பார்க்க முடியும். பல துறைகளில் முத்திரை பறித்த முத்தையா இவர். வாழும் வரலாறால மாபெரும் கவிஞனாக இன்னும் நம் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அவருக்கு இணை அவரே, அவரை போல் இனி எவரோ. ஆம்லவன் அவர் எழுதும் கவிதைகள் இயல்பாகவும் எளிமையாகவும் ஆழமான கருத்துச் சரிவுடனும் தமிழின் இனிமை குன்றானமும் தத்துவ ஞானத்தோடும் இருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. 3000த்திற்கும் மேற்பட்ட கவிதைகள், 4000த்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள், கவிதைகள், நாவல்கள், கட்டுரைகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். காதல், குடும்ப உறவு, மகிழ்ச்சி, சோகம், இன்பம், வாழ்க்கை பற்றிய யதார்த்த நிலைகள் என்று இவை அனைத்தையும் பற்றி கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் தான் எவ்வளவு. ஆம்லவன் அவர் ஒவ்வொரு உளவுக்காகவும் எழுதிய கவிதைகள் மட்டுமல்ல, அவர் சமுதாயத்திற்காகவும் கதையின் கருவுக்கு ஏற்றாற் போலவும் எழுதியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சில நல்ல பாடல்களை இன்று நாம் பார்ப்போம். முதலில் இயற்கையிலிருந்து ஆரம்பிப்போம். புதிய பறவை படத்தில் எம்எஸ்வி இசையில் அவர் எழுதிய பாடல். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே, மொட்டு விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. இந்த பாடல் இன்றளவும் பலரின் மனதில் அசையா இடத்தை பிடித்திருக்கின்ற பாடல். சிறப்பு குசன், இப்போ நீ இயற்கையை பத்தி பாடிட்ட. இப்போ அந்த இயற்கை சூழலோடு விளையாடக்கூடிய காய்க்கும் அவர் எழுதிய பாடல். இது பலே பாண்டியா படத்தில் எம்எஸ்வி இசையில் சுசிலாமா பாடிய பாடல். அத்தி காய் 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 ஆலங்காய் வெண்ணிலவே, இத்தி காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ, நீ என்னை போல் பெண்ணல்லவோ, கன்னிக்காய் ஆசை காய் காதல் கொண்ட பாவக்காய், அங்கே காய் அவரைக்காய் மங்கை எந்தன் கோவக்காய், அத்தி காய் 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 ஆலங்காய் வெண்ணிலவே, இத்தி காய் காயாதே என்னை போல் பெண்
நம்முடைய கவியரசர் கண்ணதாசனுக்கு மட்டும்தான் உண்டு. லவன், நீ இதை பற்றி பாடியதும் எனக்கு இதே போர் இன்னொரு பாடலும் நினைவுக்கு வந்தது. அது என்ன பாடல் குசன்? வீர அபிமன்யு படத்தில் KV மகாதேவன் இசையில் PB சீனிவாசும் சுசிலாமாவும் பாடிய பாடலது. தேன் என்ற ஒற்றை வார்த்தையை வைத்து தேன் சொட்டும் பாடலது. பார்த்தேன், சிரித்தேன், பக்கத்தில் அழைத்தேன், அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன், பார்த்தேன், சிரித்தேன், பக்கம் வர துடித்தேன் என்ற பாடல். சிறப்பு குசன். தேன் என்ற ஒற்றை வார்த்தையை வைத்து உவமையும் காதல் நயமும் நிறைந்த ஒரு காதல் பாட்டு சொல்லணும்னா ஊட்டி வரை உழவு படத்தில் MSV இசையில் TMSம் சுசிலாமாவும் பாடிய பாடல். கரும்போ கனியோ கவிதை சுவையோ, கரும்போ கனியோ கவிதை சுவையோ, விருந்தோ கொடுத்தான் விழுந்தால் மடியில், விருந்தோ கொடுத்தான் விழுந்தால் மடியில், பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது, உந்தன் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது, பூமாலையில் ஓர் மல்லிகை. சிறப்புலவன், நீ இதை பற்றி பாடியதும் எனக்கு இதே போல் மீண்டும் இன்னொரு பாடல் நினைவுக்கு வருகிறது. மாலையிட்ட மங்கை படத்தில் MSV இசையில் TR மகாலிங்கம் பாடிய பாடலது. செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், பைங்கனி இதழில் பலரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள், செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால். இந்த பாடல் இன்றளவும் அனைவரது மனதிலும் அசையா இடத்தை பிடித்திருக்கின்ற பாடல். சிறப்பு குசன். அவர் எல்லா சூழ்நிலைகளுக்கும் பாட்டை எழுதியவர். அப்படி ஒரு குடும்ப தலைவனுக்கும் ஒரு குடும்ப தலைவிக்கும் அவர் எழுதிய மிக பொருத்தமான பாட்டு இது. இன்றைய காலகட்டத்தில் உள்ள குடும்பங்களுக்கும் பொருந்தும் என்றுதான் சொல்ல வேண்டும். இது பாமா விஜயம் படத்தில் MSV இசையில் TMSம் சுசிலாமாவும் ஈஸ்வரியும் பாடிய பாடல். நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது ஐயா, நிம்மதி இருக்காது. அளவுக்கு மேலே ஆசையும் வந்தால் உள்ளதும் நிலைக்காது அம்மா, உள்ளதும் நிலைக்காது. வரவு எட்டனா, செலவு பத்தனா, அதிக பிரண்டனா, கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. லவன், அவர் ஒரு பெரிய கடல். தமிழ் இலக்கிய நூல்களை படித்துவிட்டு கவிதை எழுதினேன் என்று சொன்ன உத்தமர். அவர் கம்பர் மீதும் தமிழ் மீதும் அலாதி பிரியம் கொண்டவர். கம்பர் ராமாயணத்தில் விசுவாமித்திர முனிவர் ராமரை வண்ணம் என்று சொல் வைத்து புகழ்ந்து பாடியிருப்பார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உள் வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ, மை வண்ணத்து அரக்கிப் போரில் மழை வண்ணத்து அண்ணலே, நின் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று 8 வண்ணம் வைத்து அந்த பாடலை அவர் பாடியிருப்பார். இந்த பாடலின் சாயலில் பாசம் என்ற படத்தில் PB சீனிவாசும் சுசிலாமாவும் பாடிய பாடலது. எப்படி என்றால் இதில் இலக்கிய நயமும் இருக்கும். ஒரே சொல்லை ஒரே பொருளில் பல முறை கையாளுவது சொற்பின் வரு நிலையணி என்பார்கள். அப்படிப்பட்ட இலக்கிய நயத்தோடு அவரின் வார்த்தைகளோடு அந்த தேனிசையோடு சேர்த்து பார்த்தால் அப்பப்பா, பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன், கை வண்ணம் அங்கே கண்டேன் கண் வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன் என்றமைந்த பாடல். சிறப்பு குசன். வரிகளை கவிதையாக்கி பாடியவர்கள் பல கவிஞர்கள். ஆனால் வாழ்க்கையே கவிதையாக்கி பாடியவர் நம்முடைய கவியரசர் கண்ணதாசன் தான். அப்படி பாவ மன்னிப்பு படத்தில் MSV இசையில் PB சீனிவாஸ் பாடிய பாடல். காலங்களில் அவள் வசந்தம்
கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் அணைப்பதில் கன்னி, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, அவள் கவிஞனாக்கினாள் என்னை, அவள் கவிஞனாக்கினாள் என்னை. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். சிறப்பு குசன் இளைய தலைமுறையினருக்கு பல ஊக்கம் நிறைந்த பாடல்கள், சமூக சிந்தனை நிறைந்த பல பாடல்கள் பாடியுள்ளார். அப்படிப்பட்ட பாடல்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அவை உங்களுக்காக. நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாடு ராஜா. அடுத்த பாடல். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அடுத்த பாடல். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருவனுக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆம்லவன் நேரம் கருதி நாம் ஒத்துழைக்க வேண்டும், கவிஞனை நினைத்து பார்க்க வேண்டுமென்றால் அதற்கும் ஒரு பாடல் உண்டு. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் என்றால் அதற்கும் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. தலைவன் இல்லையா, தர்மத்தை நம்பு, தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அப்படி எதுவுமே இல்லனா உடனே யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே, வாங்கடா வாங்க. சோகம்னா அதுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காருங்க. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, குழப்பம்னா அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம், அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும். சிறப்புலவன் அவரை பற்றி சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். இறுதியாக அவர் சொன்ன பொன்மொழியோடு நாங்கள் நிறைவு செய்கிறோம். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று அவர் பாடியது உண்மைதான். அதை நாங்கள் உணர்கிறோம், உணர்வில் கொள்கிறோம் மற்றும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். நாங்கள் இவ்வளவு நேரம் பாடியது ஏதேனும் பிழை இருந்தால் பொறுத்தல்க, பிடித்திருந்தால் தாங்கள் கடவுளியை மட்டும் பரிசாக தருக என்று கூறி, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்து விடும் மனத்தால் ஒன்று என்று சொல்லி, ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலமென்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். அன்புடன் லவன், அன்புடன் குசன்.